வணக்கம் நண்பா, நான் உங்கள் PreethamJJ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் 16, 2020. இப்போ வந்து Kinemaster வந்து புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷனை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது ஆகஸ்ட் 17 இருக்கலாம். நான் கூடிய சீக்கிரமே இதை எடிட் பண்ணி அப்டேட் பண்ணிடுவேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, இப்போ நான் Kinemaster ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது என்ன வெர்ஷன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு மேலால் பார்த்தீங்கன்னாலே தெரியும், Kinemaster Pro 4.14.7 அப்படிங்கிறது தான் இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன். உங்களுக்கு நான் இப்போ செட்டிங்ஸ்குள்ளே போய் நான் காட்டுறேன். இப்போ இது ஃபுல் வெர்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு மேலே பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். இப்போ அபவுட் Kinemasterக்குள்ளே போனோம் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னாலே தெரியும் 4.14.7.16577 GB. இதுதான் இந்த இன்ஜினோட Kinemasterோட லேட்டஸ்ட் வெர்ஷன். ஆகஸ்ட் 16 நைட்டு அப்டேட் ஆகிருக்கு. இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் டேரெக்டாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா டிவைஸ் இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே 4K வரைக்கும் உங்களோட ஃபோன் சப்போர்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக காட்டும். என்னோடய ஃபோன் சப்போர்ட் பண்ணுறது வந்து 1440 பிக்ஸ் தான் என்னோடதில் சப்போர்ட் ஆகும். நீங்கள் மேலே இருக்கிற 3 டாட்டா கொடுத்து போட்டு ரன் அனாலிட்டிக்ஸ் நவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோனுக்கு தேவையான அளவு இது சைஸ் எடுத்துக்கும். இதிலே கடைசி லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா அட்வான்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நீங்கள் 16 ஃப்ரேம் ரேட்டாக ஆன் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி 240 ஃப்ரேம் ரேட் செகண்டை வந்து எனேபிள் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி அன்லிமிட்டெட் வீடியோ லேயர் மோட் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஆன் பண்ணி கண்டினியூ எனிவே அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக நீங்கள் முதல்ல யூஸ் பண்ணிகிட்டு இருந்த Kinemaster மாதிரியே தான் இருக்கும். இதில் வந்து நிறையா ஓவர் லேயர், ஃபில்டர்ஸ், கலர் எஃபெக்ட்டு இதெல்லாம் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எப்பவும் போல் ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதேமாதிரி 3 ரேஷியோ காட்டும். உங்களுக்கு ஏதோ ஒரு ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கிங்க. இதில் வந்து பேக் ட்ராப் ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் ஏதாவது செலக்ட் பண்ணி போட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. உங்களுக்கு எல்லாமே இன்டர்ஃபேஸ் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து பேக் போகிறதுக்கு ஃப்ரண்ட்டு போகிறதுக்கு ஒரு 3 ஆப்ஷன் தனியாக கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் அடிஷ்னலாக வந்திருக்கு. யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதில் வந்து நிறையா ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய தமிழ் ஃபாண்ட்ஸு, இங்கிலீஷ் ஃபாண்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அது மிக்ஸ் ஆகி போட்டிருக்கேன். கொஞ்சம் உங்களுக்கு ஒரே நாளில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இந்த ஆப் ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் ஒரே நாளில் நான் உங்களுக்கு அதை கரெக்டாக ஆர்டர் பையாக நான் கொடுக்க முடியல. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபாண்ட்டுகளை உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் காட்டுறேன். இப்போ நான் நம்மளோட நேமையே செலக்ட் பண்ணி போட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இதில் ஏஐ கொடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபாண்ட் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன ஃபாண்ட்டு பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்ட் எல்லாமே நீங்கள் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லா ஃபாண்ட்ஸுமே நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே இங்கிலீஷ் ஃபாண்ட்ஸு, தமிழ் ஃபாண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ண முடியாது. இதில் என்னன்னா தமிழ் ஃபாண்ட் வந்து இது எல்லாத்துலேயுமே மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. அது மட்டும் நீங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் தேடி பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் தமிழ் ஃபாண்ட் ஒன்று டைப் பண்ணி காட்டுறேன். இப்போ இது தமிழ் ஃபாண்ட்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னா வணக்கம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இந்த மாதிரி லேட்டஸ்ட் ஃபாண்ட் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப், ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.